ஒருத்தன் என்கிட்ட சொன்னான் பாருங்க, அந்த காலத்தில் இது 35 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன். நான் டெய்லி 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் பாஸ்டர், நான் எப்படி பாவம் செய்வேன்னா. அன்றைக்கி பார்க்குறேன் ரோட்டில் சிகரெட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போவே தெரியும், அவன் சொன்னப்பவே எனக்கு தெரியும் இவன் கண்டிப்பாக பாவம் செய்வான்னு. பாவம் செய்ய மாட்டான்னு நினைக்கிறவனை பாரி ஒரு அறிவில்லாதவனை பார்க்கவே முடியாது. நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா நான் பாவம் செய்ய மாட்டேன், அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆகும், இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு நினச்சிங்கனாலே பெரிய தப்பு. நீங்கள் நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தாலும், எப்படி ஜெபம் பண்ணுறாலும், அப்படியே பானத்திலே மிதக்கிற ஆளாக இருந்தால் கூட பாவம்னு வரும்போது நிச்சயமாக யாரும் செய்ய முடியும். நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே தப்புவோம், நம்மளே நம்ம பாதுகாத்து கொள்வோம். போய் விழுந்துட்டான், உளையான சேரு. பாவத்தில் போய் விழுந்திங்கன்னா அது உழுகிற வரைக்கும் தான் அது ரொம்ப பெரிய இன்பம் மாதிரி தெரியும். உழுந்த பிறகு அதை மாதிரி ஒரு சேரு, சகதி, நாத்தம் உலகத்தில் கிடையவே கிடையாது. பாருங்கள், அவமானம், நிந்தை, கண்ணீர், கஷ்டம். நான் பாஸ்டராக 40 வருஷமாக நான் பாஸ்டராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட இங்கே 36 வருஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னாலே வேறு இடத்துல இருந்தேன் பாஸ்டராக. இந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைங்க கூட என்கிட்ட வந்து ஜெபம் கேட்டிருக்காங்க. 12, 13 வயசு, 14 வயசு பிள்ளைங்க வந்து எங்கள் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி நடக்குது. அவங்க வேறு ஒருத்தரோட உறவில் இருக்கிறாங்க. அதனால் வீடே சின்னாபின்னமாகி கண்ணீரும் கவலையுமா இருக்கிறோம். நாங்கள் சமாதானமே இல்லை, அடிதடி தான் வீட்டில் அப்படின்னு சின்ன பசங்க வந்து ஜெபம் கேட்குறாங்க. இவன் வந்து பெற்றோர் மாதிரி ஆகிட்டான், பெற்றோர் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள் நீங்கள். உளையான சேரு, படுகுழி அப்படின்னா பாவத்தை போல் ஒரு படுகொலி, உளையான சேரை நீங்கள் பார்க்கவே முடியாது. பாவம் என்கிறது வந்து சும்மா பெரிய லைட் போட்டு காமிச்சு இங்கே தான் எல்லா இன்பமும் இருக்குன்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் விழுந்தீங்கன்னா அதில் இருக்கிற அசிங்கம், அதனால் ஏற்படுகிற அவமானம், அதில் ஏற்படுகிற நிந்தை, அதனால் உங்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டு குடும்பம் சீரழிஞ்சு எல்லாம் சீரழிஞ்சு போகிறது அப்படிங்கிறது வந்து படுகொலி.